அமெரிக்கா தேசத்துல இவாண்டர் ஹோலிஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார். அவருக்கு சின்ன வயதுல இருந்தே இளம் வாலிபனாக இருந்த காலத்திலேயே குத்துச்சண்டைக்கு தன்னை பயிற்சித்து கொண்டார். இப்போ உலக சாம்பியனோட மோதணும், அப்பதான் இவர் உலக சாம்பியன் ஆக முடியும். அவரோட மோதி வெற்றி பெறணும், அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சமயம் வாய்த்தது. அந்த சமயத்துல அவருடைய இருதயத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டாரு. அதனால டாக்டர்கிட்ட போன போது அவங்க பரிசோதித்து சொன்னா, உன் இருதயம் வீக்கா இருக்குது, உன் இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு, இனி நீ குத்துச்சண்டை விளையாடக்கூடாது, அதன் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். இப்போ இருதயம் நொறுங்கி போனாரு. இப்படி ஒரு பலவீனம் வந்துட்டு இவ்வளவு நாள் அதுக்காக தானே என் வாழ்நாள் ஒரு கனவாக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என்பதால். அவர் இயேசுவின் மேல விசுவாசம் உள்ள ஒரு நண்பர். அதனால அமெரிக்காவில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். அங்கே பெனிஹின் அப்படின்னு ஒரு ஊழியக்காரன், ஒரு வியாதியஸ்தருக்காலம் ஜெபம் செய்வார். அந்த கூட்டத்தில் போய் பங்கு பெற்ற போது இயேசுவின் கரம் அவரை தொட்டாரு, அவருடைய இருதயத்தை குணமாக்கினாரு. அந்த ஊழியக்காரர் சொன்னார், இப்ப இயேசு உன்னை குணமாக்கி விட்டார், கோ அண்ட் ஃபைட் என்பதாய் சொன்னார். அவருக்குள்ள பெரிய விசுவாசம். அவன் வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன் பலன் அல்ல, உன் சரீரம் பலவீனப்பட்டது, உன் சரீரம் வீக்கானது. உன்னை பலப்படுத்துகிறவர் நான், எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறவர் நான், ஜெயம் கொடுக்கிறவர் நான், பயப்படாதே என்று இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் தைரியப்படுத்தினாரா. பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்ல 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 ஒரு பெரிய தைரியமும் பலனும் வந்தது. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. குத்துச்சண்டை போட்டியில இறங்கினார், பெரிய வெற்றி பெற்றார், வேர்ல்டு சாம்பியன் என்று அறிவிக்கப்பட்டார். ஒரு பெரிய ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தேவன் விசுவாசத்தோடு சொல்றீங்களா? அப்படியே வலதுகரம் உயர்த்தி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன், ஆமேன்.